மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்களுக்கும், மரியாதை கலந்த பணிவான வணக்கங்கள். சார், வெல் விஷஸ் ஃபார் போத் ஆஃப் யூ ஆஸ் ஆல்வேஸ். மக்களின் நலன் பொருட்டு உங்களின் வெற்றிகரமான திட்டங்களுக்கும் பயணத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சார், மக்களோட இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் நான் அப்சர்வ் பண்ண சில விஷயங்கள் நான் இப்போது சொல்கிறேன். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். பட் மக்களுக்கு முக்கியமாக ஆரோக்கியம் சார்பாக ஆரோக்கியத்தின் பொருட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அந்த அந்த அனைத்து மக்களுக்கும் இந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதன் பொருட்டு நான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன். ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ அந்த பணத்தை ரெடி பண்ணுற விஷயம் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைமில் ஒரு 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 ஷேக் வரும் அந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்குள்ளே. ஸோ அந்த பணத்தை ரெடி பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த உடல் நலம் பெற்று நல்லபடியாக வீட்டுக்கு வர்றதுன்றது ஒரு 2வது முக்கியமான விஷயம். இது 2ம் தவிர்த்து அந்த பீரியட்குள்ளே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது முக்கியமாக. ஸோ அதில் ஒரு சிலதை பற்றி தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். ரைட்டோ தப்போன்னு சொல்ல தெரியல. ஆனா, மெஷின் மாதிரியான இந்த வாழ்க்கை சக்கரத்துக்குள்ள மக்கள் வெளிநாடுகள்லயும், வெளியூர்களிலும், வெளி மாநிலங்களும் சக்கர மாதிரி ஒரு ஃப்ளைட் மாதிரி சுத்திட்டே இருக்காங்க. இதுல ஆளுக்கு ஒரு திசையில இருக்கிறாங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க, தாத்தா, பாட்டி. ஒரு ஃபேமிலியில ஒரு 7 பேர் இருந்தாங்கன்னா, 7 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் நானு. அப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா, இந்த பணம் ரெடி பண்றது ஒரு விஷயம், அவங்களோட ஹெல்த் நல்லபடியா பாத்துக்கிறது 2வது விஷயத்த தவிர்த்து, அங்க கூட அட்டெண்டரா யார் இருக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள யார் எடுத்து பாத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆக்குற ஒரு விஷயம். முக்கியமா அவங்களுக்கு அவங்க யார் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க, இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ரொம்ப பயத்த குடுக்கும். அ அ இது பணம் ரெடி பண்றதே பெரிய விஷயமா இருக்கு. யாருடா கூட லீவெல்லாம் போட்டுட்டு உட்கார போறா? அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது. இது நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். இதுக்கு பின்னாடி பெரிய விஷயம் இருக்கு. ஸோ, அங்க ஒரு கேப் இருக்கு. அங்க ஒரு ரிசோர்ஸ் கேப் இருக்கு. ரிசோர்ஸ்ன்னு சொல்றதா? இல்ல அங்க ஒரு வாட்டெவர் இப்போதைக்கு நம்ம ஒரு ரிசோர்ஸ் கேப்னே வச்சுக்கலாமே. ஸோ, அங்க நம்ம அரசாங்கம் ஒரு ஹெல்ப்பர்ஸ் மாதிரி மெடிக்கல் லைன் ஹெல்ப்பர்ஸ் இல்லன்னா மெடிக்கல் லைன் கேர்டேக்கர்ஸ் எப்படி வேணாலும் நம்ம நேம் குடுத்துக்கட்டும். ஸோ, அந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் நமக்கு வரணும். அண்ட் ஆல்சோ இது மக்களோட ஹெல்த்து, உயிர் சம்மந்தப்பட்டதுனால, இத ஃப்ரீயாவே நீங்க குடுக்கணும். இந்த மாரி ஒரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்ப அமைச்சு குடுத்து, அதுல நெறைய பேர் அ வரணும். அந்த கேர் டேக்கிங்கா, ஹெல்பிங்கா நெறைய பேர் வரணும். கவர்மெண்ட் பேஸ்டா வரணும். அரசாங்கத்துலேருந்து வரணும். அண்ட் அவங்க மக்களுக்கு ஃப்ரீயாவே சர்வ் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஹெல்ப்பர்ஸ் மக்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில், அவங்க ஜஸ்ட் இன் ஒன் கால்ல அவங்கள மேப் பண்ணி, அந்த பேஷண்ட்‌க்கு தேவையான ம் அ அ தேவையான விதத்தில அவங்க அவங்க கூடவே தங்கி இருந்து, அவங்களுக்கு தேவையான நாட்கள் அவங்க கூட தங்கியிருந்து, அவங்களோட மனசுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் தர மாரி அவங்க கூட இருந்து, கம்ஃபோர்ட் ஜோன் குடுத்து, நல்லா பேசி, சரியாயிடும், நல்லாயிருக்கும், கவலைப்படாதீங்க, இன்னொரு 2, 3 டேஸ்ல எல்லாம் சரியாயிடும். டேப்லெட்ஸ்லாம், மெடிசின்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணன்றத விட, இந்த மாதிரி ஒரு நல்ல வேர்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு தைரியம், அந்த கம்ஃபோர்ட் ஜோன் எல்லாமே அவங்க அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். அது ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கூட அங்க ஒண்ணு அவங்க கூடவே இருக்கும். இது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பா சின்ன விஷயமா தெரியும். ஆனா, அந்த பர்ட்டிகுலர்
பர்சன் ஹூ இஸ் ஆன் த பெட் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ் தரும் தெரியுங்களா? அது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அந்த மருந்துகளால் கூட குணப்படுத்த முடியாத ஒரு ஆரோக்கியத்தையும், கான்ஃபிடன்ஸையும் இந்த ஒருத்தவங்க கூட இருக்கிறாங்க பாத்துக்கிறதுக்கு. அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பக்கத்து வீட்டுக்காரங்களோ, இல்ல தெரிஞ்சவங்களையோ, இல்ல அவங்க கசின்ஸையோ, இல்ல குழந்தைங்களையோ, அம்மா, அப்பாவையோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ண அப்புறம் பின்னாடி சொல்லி காட்டுவாங்க. அப்போ சில பேர்லாம் சொல்லி காட்டுவாங்க. சில பேர் காட்ட மாட்டாங்க. பட் எப்படினாலும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாம இப்படி ஒரு கேர் டேக்கிங் இருந்தாங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கான்ஃபிடன்ஸா இருக்கும். ஸோ அதுவே ஆரோக்கியத்த மேம்படுத்தும். அதுவே இருக்கிற மனச வந்து ரொம்ப அமைதிப்படுத்தி, அதுவே பாதி ஆரோக்கியத்த மேம்படுத்திடும். சரி, இப்ப நான் சொன்னது இவ்வளோ நேரம் சொன்னது பாயிண்ட் நம்பர் 1. அதிலே ஏ அண்ட் பின்னு நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1 ஏல என்னன்னா, இந்த கேரிங்லே ஃபிசிக்கல் கேர்டேக்கர் அதாவது ஏதாவது அவங்களுக்கு நர்சிங் மாதிரி ஃபுல் நர்ஸாவும் இருக்காம, நர்சஸ் குடுக்குற ஹெல்ப் மாதிரி பண்றவங்க தேவையா இருக்கலாம் சில பேருக்கு. செகண்ட் ஒன் பாயிண்ட் நம்பர் 1 பி என்னன்னா, மென்டல் கேர்டேக்கர். அவங்களுக்கு தைரியம் படுத்தி, "கவலைப்படாதம்மா, ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் சரியா போயிடும். அவங்க ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நெறைய பேருக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. இதெல்லாம் இந்த மாத்திரையில சரியாயிடும். நீங்க கவலைப்படாதீங்க." சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஒரு வேர்ட்ஸ் வந்து அவ்ளோ இட் இஸ் மோர் எஃபெக்டிவ் தேன் லாட் ஆஃப் டேப்லெட்ஸ் அண்ட் மெடிசின்ஸ். அந்த மாதிரி அவங்கள வந்து வாட் இஸ் இட் மென்டலா அவங்கள ஸ்ட்ராங் பண்ணணும். கம்ஃபோர்ட் குடுக்கணும். ஒரு வாட் இஸ் இட் நான் எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இதுல வந்து தயவுசெய்து நம்ம ஏழை, பணக்காரங்க, மிடில் கிளாஸ் அந்த ஒரு கேட்டகரியே கொண்டுட்டு வர வேணாம். ஏன்னா, அ எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் இந்த சில விஷயங்கள் வந்து யாரும் அமைச்சு குடுக்க மாட்டாங்க. ம் எ ஈவன் யாராவது அங்க ஒரு அட்டெண்டர் மாரி போட்டா கூட, கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க, அவங்கள போய் உட்கார வச்சுருவாங்க. அவங்களுக்கு ஃப்ரீயாவும் இருக்காது. அவங்கள போய் மாத்திரை வாங்கிட்டு வருவாங்க. இத நான் பார்த்துருக்கிறேன் ஒரு தடவ. ஒரு ரொம்ப ஏஜ்டான ஒரு பாட்டி நடக்கவே இல்ல. முடியல. முதுகு நிமிரல. அவங்க வந்து ஒரு நாள் டேப்லெட் வாங்க வந்தாங்க. அப்புறம் எல்லாரும் பேசி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு முதல்ல குடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அ என்னன்னு கேட்டா, அவங்க அன்னைக்கு யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் வரல முடியல போல இருக்கு. இவங்க மட்டும் தான் அவங்க அவங்க வந்து பார்த்துக்கிற மாரி இருந்தது. அந்த மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்றவங்களுக்கான தேவையான ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் கேர் வந்து, சில பேரு பல பேர் வந்து வீட்லயே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, இல்ல வீட்லயே கொஞ்சம் டிசீஸ்டா இருக்கும்பொழுது வீட்லயே டேப்லெட்ஸ் எடுத்துட்டு அப்பப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து தேவையான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எடுத்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த அப்போ வீட்ல முடியாதவங்க வீட்லயும் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த கைண்ட் ஆஃப் பிசிக்கல் கேர் டேக்கிங் அண்ட் மென்டல் கேர் டேக்கிங் அட்ரஸ் பண்ணணும் நம்ம ஆஸ் எ கவர்ன்மெண்ட். சரி, இது நான் அகைன் சொல்றேன். இது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஆனா இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இன் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் இன் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹெல்த், வெல்னஸ் அண்ட் லைஃப் ஆஃப் பீப்பிள். ஸோ, இப்போ வரைக்கும் பாயிண்ட் நம்பர் 1 பார்த்தது என்னன்னா, ஒரு ஃபேமிலி பேஸ்ட் அட்டெண்டருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா கவர்மெண்ட் அட்டெண்டர் அப்படின்னு நாம இப்போதைக்கு வச்சுக்கலாம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 2 சார். இன்னொன்னு வந்து ஒண்ணு இப்போ இது வந்து எப்படின்னா, ஃபேமிலிலேருந்து அட்டெண்டர் வரும்போது அவங்களே இதையும் பார்த்துப்பாங்க. ஆனா, இது தனியா ஒரு செக்ஷனா பிரிச்சு, இதுவும் கவர்மெண்ட்ட ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில நேரத்தில வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லயே மெடிசின்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ஈவன் சாப்பாடுலாம் கூட ஹாஸ்பிட்டல்ஸ்லயே இருக்கும். பட் எல்லா நேரங்களிலும், எல்லா ஹாஸ்பிட்டல்லயும், எல்லா சிச்சுவேஷன்லயும் இது நடக்குமான்னு கேட்டா இருக்காது. சில நேரம் டேப்லெட்ஸ் அந்த பர்ட்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காது. இந்த டோசேஜ் இல்ல அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சாப்பாடு அந்த பர்ட்டிகுலர் இது அவங்களுக்கு அந்த பேஷண்ட்க்கு ஒத்துக்காது. இல்லன்னா சம் அதர் ரீப்ளேஸ்மெண்ட்ல ஒரு லிக்விடா வேணும், இல்ல வேற ஏதோ சாப்பாடு வேணும் அப்படின்னா, அப்போ அவங்க போய் வெளியில வாங்கிட்டு வரணும். ஸோ ஃபார் எனி ரீசன்ஸ் லெட் இட் பி ஃபார் எனி ரீசன். சாப்பாடு வாங்கிட்டு வரணுமோ, இல்லன்னா டேப்லெட் வாங்கிட்டு வரணுமோ, இல்ல ஜூஸ் வாங்கிட்டு வரணுமோ, இல்ல ஈவன் அவங்களோட மொபைலுக்கு சார்ஜர் வீணா போயிடுச்சு, சார்ஜர் வாங்கிட்டு வரணுமோ, லெட் இட் பி ஃபார் எனி ரீசன். பட் ஃபார் த ரீசன் ஆஃப் குட்னஸ் ஃபார் த பேஷண்ட் அப்படின்னு இருக்கும்பொழுது, தேர் இஸ் எ ரிசோர்ஸ் கேப் ஹியர். ஸோ அங்க ஒரு ஹெல்ப்பர் மாதிரி கவர்மெண்ட் ஹெல்ப்பர் மாதிரி ஒருத்தவங்க இருக்கணும். திஸ் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சார் ஐ எம் சேயிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஊர்ல, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்ல ஒரு ஒரு ஊர்லயே வச்சுக்கலாம். ஒரு ஒரு 30 மெடிக்கல் ஹெல்ப்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஏல ஒரு பேஷண்ட்க்கோ இல்ல அந்த அட்டெண்டரோ ஒரு கால் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி சில திங்ஸ் தேவைப்பா, கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா, தே ஷுட் பி ஏபிள் டு ஹெல்ப் அண்ட் தே ஷுட் பி ஏபிள் டு அட்ரஸ் திஸ் ப்ராப்ளம் அண்ட் தே ஷுட் ப்ரொவைட் த சொல்யூஷன் ஃபார் தட். அண்ட் இதுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த ரிசோர்ஸஸ் ஃபில் பண்ணி, இந்த மாதிரி ஹெல்ப்ப ஃப்ரீயாவே மக்களுக்கு கொடுக்கணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ரிச், புவர், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஸோ அண்ட் ஸோ வாட்சோஎவர் கன்சர்ன்டு இது கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு 4, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எங்க அப்பாவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல கவனிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ் நினைக்கிறேன். ஒரு 7 டேஸ் இருக்குமா எனக்கு ஞாபகம் இல்ல. அப்போ எல்லாருமே தே ஹேட் சம் டிபெண்டன்சிஸ். என்னோட தம்பிகளுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஃபீவரு, வெளியில வர முடியல. தங்கச்சிக்கு பசங்கள பார்த்துக்கிறது. அண்டு நான் வந்து பசங்கள அம்மாகிட்ட விட்டுட்டேன். அம்மாவாலலாம் வந்து பார்த்துக்க முடியாது. அவங்களுக்கும் ஏஜ்டு. ஸோ ஐ வாஸ் தேர். ஸோ நான் மட்டும் தான் இருந்தேன். அப்போ ஒரு டேப்லெட் வந்து இங்கே டோஸ் கம்மியா இருக்கு, இல்ல அதிகமா இருக்கு. சம்திங் தே ஆர் சேயிங் ஒரு டேப்லெட் இல்ல போல. அப்போ இங்கே கிடைக்கல. அந்த பர்ட்டிகுலர் ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கல. அப்போ நான் கூகுள் பண்ணி வேற எந்த மெடிக்கல் ஷாப்ல இந்த டேப்லெட் இருக்குன்னு இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப்ல கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவங்க டெலிவரி பண்ணுவாங்களான்னு கேட்டா, இல்ல நீங்க யாராவது வந்து வாங்கிக்கிறதா வாங்கிக்கோங்க. பட் டேப்லெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் சாமியெல்லாம் வேண்டிட்டு இருக்கிறேன். நான் இப்போ யார்ட்ட போய் கேட்பேன்? எப்படி போய் அந்த டேப்லெட் வாங்கிட்டு வருவேன்? அண்ட் இங்கே எங்க அப்பாவ வந்து தனியா விட்டுட்டு போற அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு கூடவே இருந்தா நல்லாயிருக்கும்னு அவருக்கு தோணுது. யாராவது கூட இருக்கணுன்ட்டு. விட்டுட்டு அவருக்கு தோணுதோ இல்லையோ, என்னால அவ்வளோ கொஞ்ச நேரம் போயிட்டு வர அளவுக்கு எனக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல. கூட இருக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போ ரொம்ப திங்க் பண்ணிட்டு அப்போ கொஞ்சம் கவலையா இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டல் ஓட எம்டியோட அந்த எம்டி ஆர் டைரக்டர், அவரோட ஓனர் ஆர் வாட்டெவர், அவரோட ஒன் ஆஃப் தி அசிஸ்டன்ட் ஸ்டாஃப் அவரு. ரொம்ப வருஷமா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அப்போ அப்பாவுக்கு முன்னாடிலாம் பழக்கம் போல. ஒரு 10, 15 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே தெரியும் போல. ஸோ அப்போ அப்பாவெல்லாம் பார்த்து பேசிட்டு, இவங்க இவங்க ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியில இன்னும் 2 பேர்லாம் எப்படி இருக்காங்க? அப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட, "சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். எனக்கு ஒரு டேப்லெட் தேவையா இருக்கு. ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுமா?" அப்படின்னு நான் கேட்டேன். "சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னாரு. "உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும், வேற ஏதாவது வாங்கணும்னா கூட சொல்லு. நீங்க எங்க வீட்டுக்கு போற வரைக்கும் ஏதாவது தேவைன்னா நான் வாங்கிட்டு வந்து தரேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் வந்து எனக்கு அவரு உண்மையா அப்படியே நான் கும்பிடுற ஆஞ்சநேயர், அந்த சாமி தான் அவரா எனக்கு அவர் தான் ஆஞ்சநேயரா இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி. ஸோ மக்களுக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்ன்னு வரும்போது, பணங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. அது அ கெட் வெல் சூன் அண்ட் கம் பேக் டூ ஹோம்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. இத தவிர்த்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப போராட்டமா இருக்கும். இதுல பணக்காரங்க, ஏழை, மிடில் கிளாஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. வென் சம்திங் கம்ஸ் டூ ஹாஸ்பிட்டல், திஸ் இஸ் அவுட் ஆஃப் ஆல் திஸ். தீஸ் திங்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஆல் திஸ். ஈவன் பெரிய பெரிய யாரா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய லவ் அண்ட் கேரா இருக்கட்டும், அந்த உடம்பு முடியலன்றது இது வந்துட்டாலே, எல்லாராலயும் எல்லார் கூடயும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல "அட போடா" அப்படின்னு ஆயிடும். அந்த கூட இருக்கிறவங்களுக்கும், இல்ல ஹெல்ப் பண்றவங்களுக்கும், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும். அப்போ அந்த பவுண்ட்ரி வரும்பொழுது, அந்த பர்ட்டிகுலர் பேஷண்ட்டுக்கு ட்ரெயின் ஆயிடுவாங்க. மென்டலி அவங்க ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம அட்ரஸ் பண்ணணும் ஆக்சுவலி ஆஸ் அ கவர்மெண்ட் அண்ட் ஆஸ் அ கண்ட்ரி அண்ட் வாட்டெவர் ஆஸ் அ ஹியூமன் அண்ட் வி நீட் டு அட்ரஸ் இட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பிஃபோர் அட்ரஸிங் இட், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும், which we need to focus for the welfare of the people. ஸோ இப்போ நீங்க ஒரு 2 நாள் எனக்கு 3 வேளை சாப்பாடு குடுத்து உட்கார வச்சு என்ன 25 வருஷமா வந்து யூ ஜஸ்ட் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் அண்ட் அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச்ன்னு சொன்னீங்கன்னா, I'll have a lot of things. So let it be aside. அது டைம் இருக்கும்போது let me uh, get it out one by one. Okay. இப்போ coming to the point என்னன்னா, ஸோ 2 விஷயம் நான் இங்க கேட்டிருக்கேன் as a request for the welfare of the people of Tamil Nadu and India as well. Number 1, government should have some resources for all the district and all the places. என்ன ரிசோர்ஸ்? ரிசோர்ஸ் நம்பர் 1 வந்து
caretakers, attender come caretaker. So this can be combination of physical and mental caretaker, but mental caretaker கண்டிப்பா இருக்கணும். ஃபிசிக்கல் கேர்டேக்கரும் இருக்கணும். பட் அது தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் அது தேவையா இருக்கும். பட் மென்டல் கேர்டேக்கர் அண்ட் கம் அட்டெண்டர்ன்றது வந்து இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஆல் த பேஷண்ட்ஸ். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, மெடிக்கல் ஹெல்பர்ஸ். மெடிக்கல் ஹெல்பர்ஸ் அண்ட் 2மே வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதை நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி ஐ எம் கீப்பிங் இட் ஆஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட். ரொம்ப கருணையோட அன்போடு கேட்டுக்கிறேன். ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். வரும் காலங்களில் இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து இதை அட்ரஸ் பண்ணுவீங்க. இதை உங்கள் டீம் ரிசர்ச் பண்ணி இந்த பாயிண்ட் அனலைஸ் பண்ணி அண்ட் யூல் come up with a better and best solution for this with the kind of number of resources. Filling the gap for point number 1, it is attender come caretaker in hospitals and in home. And point number 2, சரி இது ஒரு சின்ன ஜோக் தான். ஸோ இந்த டைம் நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ஒன் சைட் ஐ எம் ஆக்சுவலி ஹாப்பி பிகாஸ் ஐ எம் ஏபிள் டு make something out of what I have seen or what I have known or what I have analyzed. ஓகேங்களா? அதர் சைட் என்னோட துணியெல்லாம் மடிக்காமல் சேரில் அப்படி அப்படியே இருக்கும். ஒரு 4-5 டேபிள் ஃபுல்லாக புக்ஸு அப்படி அப்படியே இருக்கும். நத்திங் வுட் பி ஆர்கனைஸ்டு. அப்புறம் நான் பாத்திரம் இங்கே அங்கேன்னு இருக்கும். கோலம் போடாமல் வந்திருக்கோம். விளக்கேற்றுற டைம் விளக்கேற்றுறது வந்து லேட்டாக ஆயிருந்திருக்கும். ஆர் எல்ஸ் ஏற்றாமையை கூட விட்டுரும். ஸோ எதையாவது ஒரு வேலை எதையாவது ஒன்று விட்டு தான் நான் இதை பண்ணணும். இது ஏன் சொல்கிறேன்னா, ஸோ மை எய்ம் இஸ் லைக் மை தாட் இஸ் கைண்ட் ஆஃப் வாட் எவர் ஐ ஹாவ் இன் மைண்ட் ஐ நீட் டு கெட் இட் அவுட் அண்ட் ஐ நீட் டு லெட் நோ டு த பீப்புள் அண்ட் த கவர்மெண்ட் ஆர் ஹூவர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஹூ ஹாவ் த பவர் டு டேக் இட் அண்ட் மேக் அ சொல்யூஷன் ஃபார் தட். ஹியர் ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ஆட் ஆகுறாங்களா, லைக்ஸ் வருதா, வியூஸ் வருதா, அதெல்லாம் வந்து எனக்கு பொருட்டு கிடையாது. பட் அதெல்லாம் இருந்ததுன்னா மேபி எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மேபி எனக்கு ஒரு கில்ட்டினஸ் வராமல் இருக்கும். ஐயோ இந்த வேலைலாம் அப்படியே இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் கூட நான் நினச்சேன் விளக்கு இன்றைக்கே நேற்று விளக்கேற்றலை, ஆனால் இது பண்ணணும். சரி விளக்கேற்றுறதை விட இது முக்கியமான வேலை. இந்த விஷயங்கள்லாம் சில பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு ஒரு விஷயம் நான் பண்ணுறேன்ல, அது முக்கியமான வேலை அப்படின்னு நினச்சிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், 3 மினிட்ஸ்க்குள்ளே ஷார்ட்டாக பாயிண்ட்ஸை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆஸ் ஆல்வேஸ் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஃபார் மீ. என்னால் எல்லா பாயிண்ட்ஸும் அந்த மாதிரி 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் கன்வே பண்ண முடியல. தட்ஸ் மை ஃபால்ட் அண்ட் தட்ஸ் மை டிஃபெக்ட். ஸோ சிஎம் சார், நீங்கள் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, அண்ட் ஹெல்த் மினிஸ்டர் சார் நீங்களும் கண்டிப்பாக பார்க்கணும். பட் ஜென்ரலி ஐ எம் ரேசிங் லாட் ஆஃப் ரெக்வெஸ்ட் கீப்பிங் சிஎம் சார் இன் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட். ஸோ நீங்கள் வந்து தயவுசெய்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறத டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே பாருங்கள். பிகாஸ் இதெல்லாம் வந்து திஸ் இஸ் நாட் டன் ஃபார் தி சேக் ஆஃப் ஜஸ்ட் ஃபார் தி நேம் சேக். இது நல்லா இப்போ ரைஸ் பண்ணணும் அது அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து என் மைண்டில் வந்து இட்ஸ் பீன் தேர். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அண்ட் திஸ் வில் அகெயின் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஸோ அதனால் நான் கேட்டுக்கிறேன். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த வெயிட்டேஜ் வாட் ஐ எம் சேயிங், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட் வாட் ஐ எம் சேயிங். அண்ட் இவ்வளோ பெரிய வீடியோ அந்த பதிவு ரொம்ப பெருசாக இருக்குது. ரொம்ப தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. ஐ எம் சாரி ஃபார் தட். அண்ட் ஐ பிலீவ் தேர் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் திஸ் அண்ட் இட் இஸ் ஆன் த வே. நன்றி, வணக்கம். சரி, இந்த பாயிண்ட் வந்து நான் நன்றி சொன்னதுக்கப்புறம் ஒரு மொக்கையான எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது இந்த பாயிண்ட் வந்துச்சு. சரி, அதான் ஆட் பண்ணுறேன். என்னென்னா, மக்களுக்கு நார்மலாகவே இருக்கிற எல்லா பயத்துலேயும் மரண பயன்றது ஒரு மிகப்பெரிய பயம். அதை விட பயம் என்னென்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்கும் மாதிரியாக தான் ஏதாவது சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா யார் பணம் செலவு பண்ணுவா, எப்படி பண்ணுவாங்க, எப்படி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். 2வது கூட யார் இருந்து பார்த்துப்பா. ஏன்னா தெரியும் எல்லாரும் ஒரு விஷயத்தில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்துப்பாங்க, யார் பார்த்துப்பா, நம்மளுக்கு ஒரு கூட நின்று ஒரு பேச்சு துணைக்காத ஆள் இருக்குமா. முக்கியமாக நைட் நேரங்களில் அதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில். ஸோ
ஒரு மனசுக்கு இதமா ஒரு ஒரு சப்போர்ட்டிவா யாரு இருப்பா? இந்த 2 விஷயமும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பயமா இருக்கும். எல்லா ஏஜ்டு பீப்பிள்க்கும், எல்லா பீப்பிள்க்குமே. ஸோ, இத நீங்க அட்ரஸ் பண்ணுனீங்கன்னா, அண்ட் இந்த மாரி நெறைய விஷயங்கள அட்ரஸ் பண்ணீங்கன்னா, தாய் உள்ளம் கொண்ட, தாயா, பிள்ளையா இருக்கிற அரசாங்கமா நீங்க ஆகிடுவீங்க. ஆகணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். மறுபடியும் ஒரு குட்டி நன்றி. வணக்கம்.